ஆக்சுவலா இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு இது. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது சிம்பிளா வந்து நான் வந்து சொல்றேன். என்ன அப்டின்னா, எனர்ஜி போலாரிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்டின்னு சொல்லிட்டு. இது வந்து எப்டி அப்டின்னு கேட்டீங்கன்னா, நம்மள் வந்து அவங்களாகவே வந்து மாறுற மாரி இருக்கும். சரிங்களா? அது எப்டி அப்டின்னா, டோட்டலாவே சில நேரம் வந்து நம்மளோட ஐடென்டிட்டியே டிசால்வ் ஆகுதோ அப்டிங்கிற மாதிரி சில நேரங்கள்ல வந்து கன்ஃப்யூஸ் ஸ்டேஜஸ் வந்து வரும். இது எல்லாம் எதுக்காண்டி அப்டின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து நம்ம ட்வின் ஃப்ளேம் டைனமிக்ல வந்து கோர் சைன் வந்து அக்யூரேட்டா இருக்கும். நம்ம ட்வின்க்கு மட்டும் தான் வந்து 100% அக்யூரேட்டா இருக்கும். ஒரு சோல்மேட்ஸ் கிட்ட ஒரு கார்மிக் இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது 90 அந்த மாதிரி தான் வந்து இருக்குமே ஒழிஞ்சு, பட் அக்யூரேட்டா வந்து இருக்கிறது வந்து நம்ம ட்வின்னு கிட்ட தான் இருக்கும். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல வந்து இப்ப நம்மளுக்குள்ள உள்ள பெண்மை இருக்கும். நம்மளுக்குள்ள உள்ள ஆண் தன்மை இருக்கும். இப்ப 2மே நம்ம என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்ப என்னோட பெண் தன்மைக்குள்ள இருக்கிறதை என்னோட ஆண் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ட்ரிகர் பண்ணி அந்த அந்த அதை வந்து க்யூர் பண்ண வைக்கும். சரிங்களா? இது வந்து எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ராசஸ் வந்து உள்தன்மையில் வந்து போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்ப இதுவரைக்கும் வந்து உங்களுக்கு இருக்கும். இது வந்து நீங்க வந்து கார்மிக்ட்ட வந்து பார்க்கும்போதோ, இல்ல சோல்மேட்ட பார்க்கும்போதோ, ஒரு ஃபால்ஸ்ட்ட பார்க்கும்போதோ வந்து நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னன்னா, இந்த ட்ராமாஸ் இதெல்லாம் வந்து கார்மிக் பாண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்க ஒரிஜினல் ட்வின்ன நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பந்தான் இந்த இந்த எனர்ஜி போலாரிட்டிக் அக்யூரேட்டா வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுறத வந்து நீங்க வந்து பார்ப்பீங்க. இந்த டைம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில நேரங்கள்ல ரொம்ப கொடுமையா இருக்கும். எப்படி அப்படின்னா, நம்ம 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 கிட்ட இருக்கிற குவாலிட்டிய வந்து, அவங்க கிட்ட இருக்கிற மாரி அத வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ற மாரி இருக்கும். ரிஃப்ளெக்ட் பண்ற மாரி இருக்கும். சில நேரம் ரிவர்ஸ் அடிக்கிற மாரியும் இருக்கும். ஸோ எப்படி அப்படின்னா, இப்ப வெளித்தன்மையில் நம்ம பார்க்கிறது வந்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா, உள்தன்மையில் வந்து நம்மளுடைய சப்ரஸ்ட் எனர்ஜிய வந்து நம்மளுடைய பார்ட்னர் வந்து வெளிய கொண்டு வருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து எனக்குள்ள வந்து டீப் எமோஷன்ஸ் இருக்கு. எமோஷனலா இருக்கிறேன் அப்படின்னா, வெளித்தன்மையில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாரி இருப்பேன். ஆனா, என்னோட அது ஆண் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய அந்த சப்ரஸ்ட் எமோஷன்ஸ் தான் வந்து அவங்க வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அப்ப இதுதான் வந்து நம்ம மிரர் சொல்றோம். இது வந்து நம்மளுக்குள்ள நடக்கிற வரைக்கும் நமக்குள்ளயே வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்போம். வெளியில மத்த இதெல்லாம் நடக்கும்போது வராது. ஆனா உங்களுடைய ஒரிஜினல் இது ஒரு ட்வின் வந்து உங்களுக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து என்ன போய் நிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில நேரங்கள்ல வந்து நான் அவரா? இல்ல அவரு நானா? அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும். இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய டோட்டல் ஐடென்டிட்டி வந்து டிசால்வ் ஆகுற மாரி இருக்கும். இதுவும் வந்து நீங்க செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஐடென்டிட்டி டிசால்வ் ஆகுறது தான் உங்களோடது. ஆனால் டோட்டலாவே வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிசால்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் அப்படிங்கிறது இங்க தனியா தான் வந்து இருக்கிறேன் நானு. ஸோ அப்போ அந்த இதை வந்து நீங்க அதையும் வந்து நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். இது 2வது இதுல வந்து நீங்க ஒரிஜினல் ட்வின்ன நீங்க மீட் பண்றதுக்கு அப்புறம் நெறைய இந்த மாரி பிரச்சனைகள் வந்து நீங்க வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சந்திக்க நேரிடும். அப்ப கொஞ்சம் நிதானமா நீங்க வந்து உள்தன்மையில் நீங்க கவனிச்சா தான் வந்து உங்களுக்கு வந்து இது என்ன? ஏன்? அப்படிங்கிறது தெரியும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு திருப்பியும் வந்து நான் அன்னைக்கு சொன்ன மாரி தான் அப்புறம் ரன்னர், சேசர் இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம திடீர்னு ரொம்ப கன்ஃப்யூஸ் ஸ்டேஜ்க்கு வந்து நம்ம வந்து போயிருவோம். அப்போ இப்ப ஏன் வந்து ஒரு ஃபெமினைனும் அப்போ நம்ம உள்தன்மையில் ஃபெமினைன், மாஸ்குலின் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அது அது வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, வெளிய பார்க்கும்போது ஏற்கனவே நம்மளுக்குள்ள 2 இருக்கு. 2 இருந்து பேலன்ஸ் பண்ணியிருப்போம். அங்க 2 இருக்கும்போது, இது என்ன மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னர், அவுட்டர் அப்படிங்கிறது மாறும். அப்போ வெளித்தன்மையில் பார்க்கிறதுக்கு வந்து வேற மாதிரி வந்து தெரியும். உள்தன்மையில் நம்ம வேற என்ன நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்குள்ள உள்ள சப்ரஸ்ட் எனர்ஜியை வந்து அவங்க வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே வந்து இருப்பாங்க. ஸோ இது வந்து இப்போ இதுக்கு நான் என்னோட எக்ஸாம்பிள்ஸ் வச்சே நான் வந்து சொல்றேன். அப்பதான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ எனக்கான நேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்ப எனக்கான ஒரு பெண்மைக்கான ஒரு நேச்சர் இருக்கும். ஒரு ஆணுக்கான ஒரு நேச்சர் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்னுடைய பெண்மைக்கான நேச்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டாமினன்ஸ் கேரக்டர் கிளாரிட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ஆணுக்கான இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எமோஷனலாவும் இன்வெர்ட்ஸா வந்து போறதாகவும் இருக்கும். சரிங்களா? இது இது வந்து எப்படி அப்படின்னா, இது எனக்கான டிசைனே. எனக்குள்ள ஒரு பெண்மையும், எனக்குள்ள உள்ள ஆணுக்கான டிசைன். சரிங்களா? அப்ப நான் பெண்மை வந்து கிளாரிட்டியா இருக்கணும், டாமினன்ஸா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஆண் வந்து எமோஷனலா இருக்கணும், இன்வெர்ட்ஸா இருக்கணும். ஸோ என்னோட இது வந்து இப்படிதான் வந்து வெளித்தன்மையில் டிசைன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஆக்சுவலா என்ன என்ன வரும் அப்படின்னா, இதை வந்து நான் வந்து மாற்றணும். சரிங்களா? அப்போ
இதை வந்து நான் வந்து பேலன்ஸ் பண்ணணும். மாற்றணும் அப்படிங்கிறதோட டோட்டலாவே வந்து பேலன்ஸ் பண்ணி தான் நான் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது. இந்த டைம்ல தான் என்ன நடக்கும்னா, எனக்குள்ள அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட போராட்டம் உள்ளும் நம்மளுக்குள்ள தான் வந்து புஷ் அண்ட் புல் நடந்துட்டே இருக்கும். வெளியில நடக்கிறதை விட்டுட்டு நம்ம உள்தன்மையில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த புஷ் புல் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும். ஏன் வந்து இந்த புஷ் புல் வருதுன்னா, இந்த காரணத்துக்காண்டி தான் வந்து வருது. ஏன் அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆண் வந்து உங்க சப்ரஸ்ட் எனர்ஜி எடுத்து எடுத்து அவங்க வந்து காட்டிட்டு இருக்கும்போது, இந்த புஷ் புல் வந்து வந்துகிட்டே இருக்கு. இது வந்து பேசிக்கலா அங்க நடந்துகிட்டே தான் இருக்கும் அவுட்டர்ல. ஆனா உனக்கு ஒரிஜினல் ட்வின் வர வரைக்கும் நீ அக்யூரேட்டா அத வந்து கணிக்க முடியாது. இப்ப சோல்மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்க்கு மேல அவங்களால வந்து அக்யூரேட்டா நீங்க வந்து அப்ப தெரிஞ்சிரும். இது இல்லையே ஏதோ தப்பா இருக்கு. ஏதோ 1, 2 தவறா வருதே அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ இப்ப நான் வந்து வெளித்தன்மையில் ஒரு ஒரு பெண்மை இப்ப பெண்மை அப்படின்னா வெளியில இருக்கிறேன். ஆனா உள்தன்மையில் உள்ள பெண்மை வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் வெளித்தன்மையில் நான் ஆணா செயல்படும்போது, என்னுடைய உள்தன்மையில் உள்ள ஆண் எப்படி அப்படிங்கிறது அப்போ கிட்டத்தட்ட பாருங்களேன், இந்த ஒரு கன்ஃப்யூஸ் ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து வரும். இப்போ நான் வந்து ஆணா இரு ஆணா ஆண ஆண் தன்மையில்கான எனக்கான நேச்சர்ஸ் வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து எப்படி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பொசசிவா இருக்கு. ரொம்ப ரொம்ப பொசசிவா இருந்தேன். அப்போ வந்து டீப் சைக்காலஜிக்கல் பாண்ட் வந்து ரொம்ப இருக்கும். சரிங்களா? அதனால தான் நான் யார்கிட்டயும் வந்து நெறைய எம்பத்துனால நெறைய ஏமாந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சபக்குன்னு போய் அப்படியே போய் அவங்களோட இதுக்குள்ள போய் இது பண்ணிருவேன். அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். என்னைய நானே நான் நெறைய நம்பவே மாட்டேன். யாராவது ஏதாவது மாத்தி சொல்ட்டாங்கன்னா நம்பவே மாட்டேன் நான். ஐய்யய்யோ! இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப யோசிச்சிருப்பேன். இதனாலேயே நான் வந்து என்னோட செல்ஃப் ஒர்த்த வந்து ரொம்ப நாள் நான் வந்து எடுக்காம இருந்தேன். அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டக்குனு அட்ராக்ஷன். பேசிக்கலா வந்து என்ட்ட பேசுறவங்க எல்லாருமே ரொம்ப அட்ராக்ஷனா தான் வந்து பேசுவாங்க. அப்போ எமோஷனல் அது உண்டு எனக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெர்ஃபெக்ஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ஷனா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஆளு. ரொம்ப உணர்ச்சி வசக்கூடிய ஆளு. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு தன்மை. இதை வந்து நான் வந்து வெளித்தன்மை இது வந்து சப்ரஸ்ட் சரிங்களா? ஆனா என்னுடைய ஆணுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்குதுல்ல. இது வந்து பெண் தன்மையினுடைய சப்ரஸ்ட் எனர்ஜி. இத ஃபுல்லும் நான் வந்து மாத்தணும். இதுல வந்து மாத்துறது என்னன்னா, இந்த பொசசிவ்னெஸ், இந்த டீப் இது பண்ணும்போது, அப்புறம் டெஸ்டிங் பண்றத எடுக்கணும். எமோஷனல வந்து கிளியர் பண்ணணும். அப்புறம் ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ஷன் அப்பலாம் வந்து வாழ்க்கையில இருக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதிக உணர்ச்சி வசப்படக்கூடாது. இது எல்லாமே நான் வந்து மாற்றக்கூடிய ஒரு எனர்ஜிஸ் சரிங்களா? கரெக்ட்டா மாற்றம் அப்படின்னு சொல்றத விட பேலன்ஸ் பண்ற ஒரு எனர்ஜி. சோ, ஆனா என் உள்தன்மையில் உள்ள ஆண் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கண்ட்ரோலா இருக்கணும். ஆண்னாலே கண்ட்ரோல் கெப்பாசிட்டி வந்து இருக்கும். டிக்னிட்டியா இருக்கணும். பிராக்டிகலா யோசிக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதாவது ஆன்மீகமா இருந்தாலுமே பிராக்டிகலா வந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும். எதுக்குனாலும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம தப்பு செஞ்சாலும் நம்ம தான் அப்படின்னு ஒத்துக்கிற தன்மையான ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து நினைப்பேன். தப்பு பண்றது இயற்கை. ஆனா ஒத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வேன் நானு. அப்புறம் ஃப்ரீடமா இருக்கிறது தான் வந்து எனக்கு பிடிக்கும். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான இது டாமினன்ட். இந்த மாரி கேரக்டர் வந்து என்னுடைய உள்தன்மையில் உள்ள ஆணு. ஸோ என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத எடுத்து எடுத்து எனக்கு வந்து சப்ரஸ்ட் எனர்ஜி ஃபுல்லும் வெளிய எடுத்து, நான் வந்து கியூர் பண்ணிக்கிட்டே வந்து இருந்தேன். சரிங்களா? இப்ப அதுவரைக்கும் வந்து எனக்கு உள்தன்மையில் உள்ள போராட்டம் ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. நான் அத கிளியர் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு ஒரு சர்டன் டைம் வரும்போது தான் ஒரிஜினல் ட்வின் வந்து அவங்க வந்து வரம்போது தான் மாஸ்குலின் எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளித்தன்மை இப்ப நம்ம வந்து 2யுமே வந்து சில நேரங்கள்ல இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறத நான் எடுப்பேன். அப்ப நான் ஆனா பெண் தான். ஆனா என்னோட ஆண் நேச்சர நான் எடுத்திருக்கேன். ஃப்ரீடமா இருக்கிறத நான் ரொம்ப விரும்புவேன். நான் எடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு நான் இருந்திருக்கேன். ஸோ நான் பெண் தான். ஆனா ஆண் தன்மையை நான் வெளியிலும் வந்து நான் வந்து காட்டியிருக்கேன். சரிங்களா? அப்போ இது பெண் தன்மையிலுடைய சப்ரஸ்ட் எனர்ஜிய தான் நான் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது இருந்தாலும் 2 நேச்சரையும் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? அப்போ இப்போ இதே மாதிரி நம்மளுக்கு வந்து வெளியில் வந்து ஒரு ஆண் கரெக்ட்டா நம்மளோட ட்வின் வரும்போது, கோர் வேல்யூ கரெக்ட்டா மேட்ச் ஆகும்போது, இந்த ஆண் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க இந்த ஆண் தன்மை இருக்குதுல்ல, இந்த ஆண் தன்மை அப்படியே அவங்க கிட்ட அச்சு அசலா அப்படியே இருக்கும். இதுல வந்து மாற்றமே இருக்காது. இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஆண் தன்மையில மட்டும் தான் அவங்க வந்து ரொம்ப இருப்பாங்க.
ரொம்ப அதாவது இப்ப நம்ம வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 30, 70 இந்த ரேஞ்ச் அப்ப 30 நான் ஆண் தன்மை எடுத்தாலும் 70 பெண் தன்மையாவது இருப்பேன். இப்படியாவது ஒரு 50, 50 இல்லனாலும் இப்படியாவது மாறிட்டு இருக்கும். ஆனா, அவங்க நீங்க பார்த்தீங்கன்னா 90% ஆண் தன்மையில தான் இருப்பாங்க. 10% தான் வந்து பெண் தன்மையில இருப்பாங்க. ஸோ ஒரிஜினல் வரும்போது தான் அவங்க வந்து வரும்போது தான் இந்த பெண் தன்மையினுடைய சப்ரஸ்ட் எனர்ஜியை அவங்க வந்து கியூர் பண்ணுனா தான் அவங்க வந்து பேலன்ஸ் ஆவாங்க. சரிங்களா? பேலன்ஸ் ஆவாங்க. 2மே வந்து இணையும். இல்லன்னா வந்து மிஸ்மேட்ச் ஆயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த இந்த நேச்சர் வந்து அப்போ ஒரு ஆணுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னா, அக்யூரேட்டா அவன் ஆணாகத்தான் இருக்கிறான். பெண்ணு தான் சில நேரங்கள் ஆணாகவும் இருக்காள், பெண்ணாகவும் இருக்காள். நல்லா கவனிச்சுக்கோங்க. மோஸ்ட்லி ஆண் தன்மை மட்டும் தான் வந்து இருப்பான். அந்த ஈகோவும் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ ஆனா பெண் தன்மையினுடைய சப்ரஸ்ட் எனர்ஜிய வந்து அவன் வெளிய எடுத்து கியூரே பண்ணியிருக்க மாட்டான். அதுக்கு பயந்து தான் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜர்னிக்குள்ள வரமாட்டாங்க. எந்த ஆணும் வந்து ஓடுறது முதல்ல. ஏன் அப்படின்னா, அவனான பெண் தன்மையை அவனுக்கு எடுக்கவே அவனுக்கு வந்து புடிக்கவே புடிக்காது. அப்புறம் அத கியூர் பண்றதுக்கு அலோ பண்ணவே மாட்டாங்க. அத அத வூண்ட்ஸே எடுக்கவே விட மாட்டாங்க. ஏன் அப்டின்னா, இதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமான ஒரு விஷயம் அப்டின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வூண்ட்ஸே வந்து வெளிய எடுத்து ட்ரிகர் பண்ணா பயந்துக்குவாங்க. அந்த எனர்ஜி அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்புறம் கோபம் வரும். அவங்க வந்து உடனே ஓடுவாங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. வேண்டவே வேண்டாம். நான் பெசாட் நானாவே இருக்கேன். என் ஐடென்டிட்டி எதுக்கு நான் வந்து டோட்டலா டிசால்வ் ஆகணும். இந்த மாரி கேள்விகள் ஏன்னா லாஜிக்கா வந்து ஃபீல் பண்றது. ஸோ லாஜிக்க மைண்ட்லயே வந்து யோசிக்கிறது. ஸோ இருக்கும்போது தான் ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு ஆண் வந்து வரவே வரவே கிடையாது. ஆனா, ஒரு ஸ்டேஜ்ல வந்து நம்மளுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ட்ரிகர், மிரர் சரிங்களா? அப்படியே வந்து ரிவர்ஸ் எடுப்போம். இதெல்லாம் வந்து நம்ம என்ன வருதோ அத பண்ணிக்கிட்டே நம்ம இருந்துகிட்டே இருப்போம். ஸோ, இப்போ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனர்ஜெட்டிக் மெர்ஜ், டெலிபதிக்கல் மெர்ஜ், சிங்க்ரனைசேஷன்ஸ் நடக்கும். 2மே வந்து அட் அ டைம்ல வந்து நடக்கும். ஸோ நடக்கும்போது என்ன இது வந்து ஏன் வந்து இதெல்லாம் வந்து இவ்ளோ ஒரு அக்யூரேட்டா இவ்ளோ இது இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எனர்ஜி தான் இதோட மெயின் ப்ராசஸ். ஸோ எனர்ஜி கார்ட் கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்மட்ட. அக்யூரேட்டா இருக்கும். ஸோ அதனால வரும். இப்போ இது நடக்கும்போது என்னன்னா, அப்போ ஒரு டைம் நம்ம பார்க்குறோம். அப்ப 2 ஒரே நேரத்துல. அதாவது இப்ப காலையில வந்து நான் வந்து ஒரு ஆண் தன்மையில் நான் வந்து ஒரு செயலை வந்து நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு கேட்டா, ஈவினிங் வந்து அதே இத பெண் தன்மையை வந்து செய்றாப்ல வந்துருது. அப்படி வரும். அப்புறம் காலையில வந்து ஒரு பெண் தன்மை செய்ய முடியும். இப்ப நம்மளுக்குள்ள இத பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த கொலாப்ஸ் வந்து ஓவர்லாப் வந்து ஆகாது. ஆனா அவுட்ல உள்ள ஒரு ஒரு மாஸ்குலின்ட்ட வரும்போது என்ன ஆகுதுன்னா, திடீர்னாப்ல நம்ம பார்க்கும்போது அவங்கட்ட அக்யூரேட்டா வந்து நம்ம அவங்களா அப்படியே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மாரி ஷாக் ஆயிருது நம்மளுக்கு. என்ன இது? எதுக்கு? அப்ப ஏன் வந்து நம்ம அப்படியே திடீர்னாப்ல அவங்களாவே அப்படியே அக்யூரேட்டா 100% நான் ஏன் வந்து மாறுதேன்? ஏன் வந்து அப்படி நடக்குது அப்படின்னு கேட்டா, அப்படியே நம்ம வந்து மாஸ்குலினா எந்த டைம்ல நம்ம இருக்கோமோ, அது அப்படியே நம்மள பார்த்தா ஒண்ணுதான், அவங்கள பார்த்தா ஒண்ணுதான் அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்டேஜ்க்கு வரும். நம்மளுக்கு அது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இருக்கும். ஏன் அப்படின்னா, அதிலே வந்து என்னுடைய பெண் அப்படிங்கிற ஐடென்டிட்டி, நான் பெண் அப்படிங்கிற ஐடென்டிட்டிய வந்து நான் வந்து டோட்டலாவே வந்து டிசால்வ் ஆக்குறேன். அப்போ அந்த நான் அப்படிங்கிறதே வந்து அங்க டோட்டலா அழியும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஓவர்லேப் ஆகுது உங்களுக்கு. இப்ப இதே இந்த ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப கடினமான ப்ராசஸா இருக்கும். ஏன்னா, அவங்க பெண் தன்மையில இருக்கிற சப்ரஸ்ட் எனர்ஜி எடுத்து வந்து கியூர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஒரு ப்ராசஸை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்ப அவங்களுக்கும் அது வந்து ஒரு அ வரும் இதா வருதுல்ல. எது இப்படி வந்து நம்ம மாறுறாங்க. அப்ப நம்ம என்ன இப்படி இருக்கு? அப்ப வேண்டாம் அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு ஒரு வந்துரும். அதுதான். அப்ப நான் அவராக ஃபீல் பண்றதும், அவங்களாக நான் ஃபீல் பண்ணும்போதும், ஐடென்டிட்டி வந்து டிசால்வ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, மனம் வந்து ரொம்ப ஓவர்லேப் ஆயிரும். உணர்வு வந்து செப்பரேட் ஆக வந்து தெரியாம போயிருது. ஒருவரின் தாட் வந்து இன்னொருவருக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சரிங்களா? ஸோ இது நான் இதெல்லாம் எதனால அப்படின்னா, எனர்ஜி கார்ட் கனெக்ஷன்ஸ்னால.
ஏன் வந்து இதெல்லாம் வந்து நடக்குது? அப்போ எனர்ஜெட்டிக் மெர்ஜ் நடக்குது. டெலிபதிக்கல் சிங்க்ரனைசேஷன்ஸ் வருது. ஸோ வரும்போது இந்த மனம் ஓவர்லாப் ஆயிருது. உணர்வு வந்து செப்பரேட் ஆக தெரியாம போயிருது. ஒருவரின் தாட் அப்படியே இன்னொருவருக்கு அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது டெலிபதிக் சிங்க்ரனைசேஷன்ஸ் மூலமாக. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய ஹார்ட்டும், நம்மளுடைய ஆக்னாவும் ஓப்பன் ஆயிரும். 2ம் ஓப்பன் ஆனோனே 2மே என்ன ஆயிரும்னா மெர்ஜ் ஆயிருது உங்களுக்கு. ஸோ எமோஷனல் ஷேரிங்கா இருக்கணும், தாட்ஸோட ஷேரிங்கா இருக்கட்டும், ரியாக்ஷன்ஸ் மிரரா இருக்கட்டும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இது வந்து நடக்கும். இது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா 2க்குமே வந்து ஓப்பன் ஆயிரும். நீங்க ஒரிஜினல் ட்வின் எல்லாம் நீங்க சந்திச்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து நடந்துட்டே தான் இருக்கும். இது வேற வழியே தெரியல. நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது தான் வந்து சரணாகதி தான் அதுக்கு வந்து ஒரு ப்ராசஸா வந்து இருக்கு. அப்போ வந்து நம்ம நம்ம என்ன நினைப்போம்னா, ஏன் வந்து இப்ப நான் தேவையில்லாம அவங்கள மாதிரி நான் ரியாக்ட் பண்றேன்? கொஸ்டின் வரும்லங்க. நம்ம மனம் யோசிக்கும்ல. எதுக்கு இப்போ? நான் நானா இருக்கிறேன். எதுக்கு அவங்களாக நான் ஏன் மாறணும்? நான் ஏன் அவங்கள மாரியே நான் வந்து ரியாக்ட் பண்றேன்? அப்படின்னு சொல்லும்போது தான், இங்க என்ன கொலாப்ஸ் வருதுன்னா, அதாவது இந்த ஐடென்டிட்டி டிசால்வ் நானுங்கிற ஐடென்டிட்டி டிசால்வ்ஸ் அவர் அப்படிங்கிறது வந்து இங்க வந்து என்ன மாறும்னா, அந்த இது வந்து நான் மைண்ட் வந்து யோசிக்கும்போது தான், என்னோட நானும், அங்க உள்ள அவரும் என்னதாகுதுன்னா கிளாஷ் ஆகுறோம். கிளாஷ் ஆகும்போது தான் அப்பதான் புரிய வரும். ஓ! நீனும் நானும் வந்து வேறு இல்ல. ஸோ அந்த பவுண்டரீஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்மளுக்குள்ள உள்ள பவுண்டரீஸ். இது வந்து கேள்வி கேட்டாலும் நம்மளுக்குள்ள உள்ள பவுண்டரீஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். மாஸ்குலினும், ஃபெமினைன் எனர்ஜியும் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து ஆக ஆரம்பிக்குது. அப்போ வந்து நான் வந்து உள்தன்மையில் மாஸ்குலின் எனர்ஜி ஆக்டிவேட் பண்ணும்போது, அவங்க வந்து ஃபெமினைன் சைட வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. சரிங்களா? நான் வந்து என்னோட ஆண் தன்மையை வெளியில் காட்டும்போது, அவங்கள் பெண் தன்மையை உள்ளுக்குள்ள வந்து அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. அப்ப இதுல வந்து முக்கியமான ஒண்ணு எப்போ ஓகே. இது வந்து நடக்க தான் செய்யும். இதுக்கு வந்து வேற வழியே கிடையாது. இதெல்லாம் தாங்கிக்கிட்டு நம்ம நல்லா நம்மளுக்குள்ளே நம்ம நல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னேன்னா, ஒன்றா வந்து மாறுவோம் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். அதாவது நானும் ஒன்று கிடையாது. அவங்களும் வந்து வேற கிடையாது. நான் வேற கிடையாது. அவங்க வேற கிடையாது. இருவரும் வந்து ஒன்றாகிறது தான் ஒரு ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் உள்தன்மையில ஒன்றானோம். இப்ப வந்து வெளியே அப்படிங்கிற மாரி ஒரு 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 இதுக்கு வந்து நம்ம வருவோமா? அப்போ இதுல நம்ம என்ன கவனிக்கணும்னா, இந்த டோட்டலா நான் சொன்னதுதான். செல்ஃப் ஐடென்டிட்டி வந்து டோட்டலா இழந்துறக்கூடாது. இதுதான் இங்க முக்கியமானது. நான் அங்க மாறுதேன், அங்க இங்க மாறுதேன் அப்படின்னு சொன்னோனே, அவங்கவங்க செல்ஃப் ஐடென்டிட்டிய வந்து லாஸ் பண்ணிறக்கூடாது. இதுதான் இங்க ரொம்ப முக்கியம். இதுதான் நான் வந்து சொல்ல வந்தேன். ஒருத்தங்கள அப்போ எப்படி ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தங்களை கொன்னுட்டு நம்ம வாழ்ற மாரி ஆகுதுல்ல. அப்படி மாறக்கூடாது. சரிங்களா? நம்ம தான். நம்மளோட செல்ஃப் ஐடென்டிட்டி நான் லாஸ் பண்ணாம நான் வந்து பார்த்துக்கணும். என்னுடைய உணர்வும், அவருடைய உணர்வும் வந்து டிஃபரன்ஸ் இல்லனாலும், எமோஷனலா வந்து ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்மாலும் கன்ஃப்யூஷன் வரும்போது தான், நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கான்ஷியஸை வந்து பேலன்ஸ் பண்ண வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இதெல்லாம் ரொம்ப அக்யூரேட்டா எப்ப பார்க்கும்போது, நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த கான்ஷியஸா இருந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். மெயினா நம்ம ப்ராசஸ் வந்து பேலன்ஸ் தான். ஸோ வேறு இல்ல அப்டிங்கிறதுக்காண்டி, நான் வந்து டோட்டலா வந்து ஆணா மாறிட்டேன் அப்டின்னா, அப்ப அங்க உள்ள ஆணுக்கு வந்து என்ன இருக்கு? இல்ல அங்க உள்ள பெண் பெண் வந்து ஆணா மாறிட்டா வந்து என்ன இருக்கு? 2 பேரும் தனித்தனி தானே. ஸோ ஒன்றா கலக்குறதுல வந்து பிரச்சனை கிடையாது. பட் அவங்கவங்க ஐடென்டிட்டிய லாஸ் பண்ணாம, அதாவது டோட்டலா டிசால்வ் பண்ணாம இருக்கணும். இருந்தா தான் வந்து எப்போ நீங்க அதெல்லாம் பார்க்கணும் அப்டின்னா, இப்ப என்னோட உணர்வும், அவங்களோட உணர்வையும் புரிஞ்சுக்கிற திறன் வந்து இருக்கணும். இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்குள்ள ஒரு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு ஏதோ ஒரு உணர்வு வந்து எனக்கு வந்து எனர்ஜெட்டிக்கா வருதோ, இல்ல வந்து டெலிபதிக்கா வந்து வரும்போது, நான் வந்து அத என்ன பண்ணணும், கான்ஷியஸா இருந்து கவனிக்கணும். எதுக்கு இப்படி வருது திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா, எமோஷனலா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. சரிங்களா? பிரச்சனை வருது. ஆனா, அந்த அந்த தாக்கம் அதாவது எனர்ஜி கார்ட் வந்து எங்களுக்குள்ள கனெக்ஷன் ஆயிட்டு. ஹார்ட் சக்கராவும், ஆக்ஞாவும் க்ளோ இது கனெக்ட் ஆயிட்டு 2 பேத்துக்குமே. அப்ப கனெக்ட் ஆகும்போது, இது வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. எமோஷனல் ஷேரிங் ஆகுது, தாட் சென்ஸ் ஆகுது, ரிஃப்ளெக்ஷன் மிரர் வருது. எல்லாமே வந்து வரம்போது, அப்ப நான் வந்து என்னோட எமோஷனல் வந்து பீக்குக்கு போகும் எனக்கு. சரிங்களா? நான் வந்து அத அப்படியே வந்து நான் வந்து வெடிச்சிருவேன் நானு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன்ல. இந்த 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 கேரக்டர் வந்து என்னோட பெண்மைக்கான எமோஷனல் அப்படிங்கிறது தான் என்னுடைய பெண்மைக்கான மிகப்பெரிய ஒரு ஒரு இது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த எமோஷனலை அப்ப நான் இவ்வளவு நாள் நான் கியூர் பண்றதுக்கான அர்த்தம் இல்லாம போயிருதுல. நான் இந்த டைமும் அதே இத வந்து
அப்ப நான் இவ்ளோ வந்து அந்த சப்ரஸ்ட் எனர்ஜி வெளிய எடுத்து இத்தனை வருட காலங்கள் நான் வந்து இதற்காண்டி பாடுபட்டு நான் வந்து கான்ஷியஸா இருந்து பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது ஒரு செகண்ட்ல வந்து அவங்களாக நான் மாறும்போது இந்த தடுமாற்றத்தை பேலன்ஸ் பண்ண தெரியாம நான் இருந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் திருப்பி அங்க ஃபெயில் ஆயிருந்தேன்னு அர்த்தம். அப்படிதானே? அப்போ அப்ப நம்ம யோசிக்கணும். மிந்தி வந்து நம்மளுக்கு அவ்வளவா தெரியாது. வருடங்கள் ஆக ஆக இது என்ன நடக்குதுங்கிறத நம்ம எனர்ஜிஸ்னா என்ன? நம்மளோட கனெக்ஷன்ஸ்னா என்ன? எனர்ஜி கார்ட்லாம் என்ன? எனர்ஜெட்டிக் மெர்ஜ்னா என்னன்னு தெரியுது. டெலிபதிக்கலா நம்ம எப்படி வந்து சிங்க்ரனைசேஷன் ஆகுறோங்கிறது தெரியுது. ஸோ எல்லாமே தெரிய வரும்போது, அப்ப அந்த எமோஷனலை வந்து ஹேண்டில் பண்றதுக்கான கெப்பாசிட்டி தெரியணும். கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது. ஸோ இதை வந்து ஸ்டாண்ட் பண்றதுக்கு வந்து தெரியும். ஆனா வரும். எல்லாமே வரும். எமோஷனல் எல்லாமே வந்து இருக்கும். ஏன்னா ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் அந்த டைம்ல தான் உங்களுடைய டோட்டல் ஐடென்டிட்டிய வந்து நீங்க வந்து சாகடிக்காம, ஃபுல்லா லாஸ் பண்ணாம, ஃபுல்லா டிசால்வ் பண்ணாம, கான்ஷியஸா இருந்து இத பேலன்ஸ் பண்ண வந்து நீங்க வந்து கத்துக்கணும். அப்ப டஃப் தான். ரொம்ப நீங்க இத வந்து கொஞ்சம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனால தான் நான் சொன்னேன். என்னதான் வந்து ஒரு டிவைன் கனெக்ஷன்ஸு நம்ம வந்து அப்படியே இப்ப ஆன்மீகத்துல வந்து சில அதாவது என்னது குருட்டு நம்பிக்கை, மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து இந்த ஜர்னில ஆன்மீக ரீதியா டோட்டலா குருட்டு நம்பிக்கைய வச்சு, இல்ல வந்து இத வச்சு நம்ம வந்து போக்கூடாது. நம்மளோட அறிவை வந்து இந்த இதுல கொஞ்சம் யூஸ் பண்ணணும். ஸோ அறிவை யூஸ் பண்ணும்போது தான் என்ன என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாரி இதுல இருந்து நீங்க வந்து வெளிய வரலாம். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அது நடக்கும். இது வந்து ஆன்மீக வழியிலே நான் வந்து போறேன். மூட நம்பிக்கைனாலும் பரவால்ல. நான் வந்து அப்படியே போறேன். நான் வந்து டோட்டல் சரண்டர் ஓகே தான். ஆனாலும் கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்திக்கும்போது தான், என்ன உங்களுக்குள்ள உள்தன்மையில நீங்க ஆராய்ச்சி பண்ணும்போதும், வெளியில் பார்க்கிறதை வந்து நீங்க வந்து எடுக்காம, உள்தன்மையில நீங்க எடுத்து, அத வந்து பெர்ஃபெக்ட்டா நீங்க வந்து கான்ஷியஸா இருந்து, அந்த பக்குவம் நிலை வந்து உங்களுக்கு அடையும். அப்பதான் வந்து திருப்பி நீங்க வந்து ஃபெயில் ஆக மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளுக்குள்ள பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து பாஸ் ஆகி எல்லாம் வந்தாலும், திருப்பி இன்னொரு எனர்ஜி அவங்க கூட வந்து நம்ம வந்து மெர்ஜ் ஆகும்போது, திருப்பியும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஸ்ட்ராங்கா நிப்போம். இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். என்னவோ சொன்னேன் நானு. சரி புரியலன்னா எனக்கு கேளுங்க. நான் இன்னொரு வாட்டி வேணா திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னால தெரிஞ்ச வரைக்கும் அதான் எனக்கான ஒரு இத வச்சு நான் சொன்னேன். ஏன்னா சும்மா பெண், ஆண் அப்படின்னு சொன்னா வந்து புரியாது. ஏன்னா எனக்கான ஒரு கோர் வேல்யூஸ வச்சு நான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதனால நான் வந்து இத சொன்னேன். இப்போ அ இப்போ இது வந்து இந்த 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 கோர் வேல்யூஸ் இருக்குல்ல, இது வந்து எனக்கானது சரிங்களா? எனக்கான ஒரு பெண்ணுக்கும், எனக்கான ஒரு ஆணுக்கும் உள்ள இது. இதே மாரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள உள்ள ஆணுக்கும், உங்களுக்குள்ள உள்ள பெண்ணுக்கும் வந்து நீங்க எழுதிக்கோங்க. சரிங்களா? எழுதிக்கிட்டு, இத என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாருங்க எதெல்லாம் சப்ரஸ்ட் எனர்ஜியா இருக்குது. அப்ப நம்ம ஆண் வந்து என்னலாம் இவ்வளவு நாள் செஞ்சிருக்கிறாங்க. இந்த எனர்ஜிய எடுத்து காட்டியிருக்காங்களா? சோ நம்ம அத ஹீல் பண்ணிட்டோமா? அப்படின்னு சொல்லி நீங்க இதுதான் வந்து செக்கிங். சோ பார்த்துக்கிட்டே வரும்போது, அப்ப பேலன்ஸ் ஆயிட்டோமா அப்படின்னு சொல்லி தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ஒரிஜினல் ட்வின்ன நம்ம பார்த்துட்டோம். அப்ப அவங்கள பார்க்கும்போது கன்ஃப்யூஸ் ஆகுது. நம்ம அவரா மாறுறோமா சொல்லிட்டு ஒரேடியா விட்டு குடுத்து எம்பத்துல இருந்து அவங்க டோட்டலா ஐடென்டிட்டி டிசால்வ் ஆகாம, அவங்களோட எனர்ஜிஸ் வரும்போது, அவங்களுடைய இது உங்களுக்கு தாக்கங்கள் வந்து வரும்போது, அவங்களுடைய உணர்வுகள் உங்களுக்கு வரும்போது, நிதானமா நீங்க என்ன பண்ணணும்னா யோசித்து, இது யாரோடது? என்னோடதா? இல்ல எங்க இருந்து வருது? எதனால வருது? ஏன் வருது? அப்ப நம்ம அதே மாதிரி டோட்டலாவே வந்து மாறக்கூடாது. அவங்க அவங்களாக இருக்கட்டும். நான் நானாக இருக்கட்டும். அப்படிங்கிற மாதிரி நீங்க கொண்டு வந்து, நீங்க திருப்பியும் அதே பேலன்ஸ் ஸ்டேட்ல நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ நீங்க வந்து இதுல சக்சஸ் ஆயிருவீங்க இந்த இது. அப்ப ஹார்ட்டும், ஆக்ஞாவும் நீங்க வந்து டோட்டலாவே வந்து மெர்ஜ் ஆகும்போதும், நீங்க வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஒரு அலையில வந்து எல்லா சக்கராஸும் 2 பேத்துக்கும் மெர்ஜ் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்போம். வெளிய மெர்ஜ் ஆகும். இதுல வந்து இந்த எமோஷனலா வந்து ஹேண்டில் பண்றதுக்கு வந்து இந்த இந்த எனர்ஜெட்டிக் மெர்ஜரும், டெலிபதிக்கல் சிங்க்ரனைசேஷனும் சேர்ந்து வரும். பை எனர்ஜி கார்ட் அட் கனெக்ஷனோட எதனாலனா உங்களோட ஹார்ட்டும், உங்களோட ஆக்னாவும் ஓப்பன் ஆனதுனால. அப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த மாரிலாம் வந்தது அப்படின்னா, உங்களோட ஹார்ட்டும், உங்களோட ஆக்ஞாவும் ஓப்பன் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம்.
தேங்க் யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சரியா? நான் மேக்ஸிமம் என்னோட வச்சு நான் வந்து சொல்லியிருக்கேன். இதுல ஏதாவது ஒரு டவுட் இருந்தா வந்து சொல்லுங்க. ஏன்னா, இத நான் ரொம்ப யோசித்தேன். இத எப்படி கரெக்ட்டா கொண்டு போறேனா என்னன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. எப்படி சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு. நானே திருப்பி போய் கேட்டா தான் வந்து தெரியும். தேங்க் யூ.